பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. இசைந்து எழும் அன்பில் எழுந்தபடியே பசைந்து எழும் ஈசரை பாசத்து உள்ளேக சிவந்த குருவந்து சென்னி கை வைக்க உவந்த குருபாதம் உள்ளத்து வந்ததே. உவந்த குருபாதம் உள்ளத்து வந்ததே. சிவா திருச்சிற்றம்பலம். வார்த்தையிடமெல்லாம் பரவெளியாய் தோன்றலொடு ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே. சிவா திருச்சிற்றம்பலம். வேலுண்டு வினையில்லை குழும மூலமாக திருவருளும் குருவருளும் கூட நின்று கந்த குரு கவசம் என்கின்ற இந்த பாடலை இங்கே சிந்திப்பதற்கு எழுந்தருளியுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மடியேன் மனமுழு வழிபாடு செய்யும். இந்த பாடல் ஸ்ரீமத் சத்பவானந்தர் அவர்களினுடைய எழுத்துக்கள் மூலமாக இது 5வது வாரமாக தொடர் சொற்பொழிவாக நாம் சிந்தித்து வருகின்றோம். பல அற்புதமான கருத்துக்களை நாம் சிந்தித்து வருகின்றோம். ஸ்கந்தர் என்கின்ற வார்த்தை எதற்கு, ஸ்கந்த குரு கவசம் என்றால் என்ன, அப்புறம் குருபரன் என்ன, குஹன்னா எதற்கு அவனை முருகப்பெருமான குஹன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆன்மா எப்படி தன்னுடைய இழிவுகளில் இருந்து மேலே வரணும், அதற்கு பெருமான் எந்தெந்த வழிகளிலெல்லாம் நமக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்கிறார், நமக்காக அவன் செய்கின்ற தியாகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் நாம சிந்திச்சு. போன வாரம் நாம் சிந்தித்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறைவனை ஒரு உருவகத்துக்குள்ளார கொண்டு போய் நாம் சேர்க்க கூடாது. அப்படி நம்ம ஒரு உருவாக அவனை சிந்திச்சிட்டோம் அப்படின்னா அந்த அவன் வேறு நாம் வேறாக மாறிடுவோம். அதனால இறைவனை உருவ நிலை வைத்து வழிபடுவது என்கின்றது முதல் நிலை. அது ஒரு படிநிலை. அதற்கப்புறம் அடுத்த படி நாம மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கணும். இறைவன் என்கின்ற அந்த இறை என்பது கடவுள் தன்மை என்கின்றது. அது ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு தன்மை தான். அதற்கு நம்ம உரு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்மளிடமிருந்து வேறாக மாறிடும். சரிங்களா? ஆக இதுல நாம 2-3 ஒவ்வொரு அமர்வுகள்லையும் நாம ஒவ்வொரு விதமான டாஸ்க், ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். அதுல அடியார்களுக்கு முதல் 2வது அமர்வுல சொல்றப்போ ஒரு சுவாசத்திற்கும் மறு சுவாசத்திற்கும் இடையே இருக்கின்ற ஒரு இடைவெளியை நீங்க சிந்திங்க, அதுல உங்களுடைய மனத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன அமர்வுல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். என்னன்னா, இறைவன் கிட்ட போய் நாம எப்பொழுதுமே நாம எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி நாம சுவாமி கிட்ட வேண்டுவோம் இல்லையா? சாமி எனக்கு நல்ல பணம் கொடு, நல்ல பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு, குழந்தைங்களுக்கு கொடு, அது கொடு, இது கொடு, எல்லாமே நம்ம ஒரு காமிய நிஷ்காமிய விஷயமாக நம்ம போயிட்டு அவன்கிட்ட போய் நம்ம கேட்போம், சாமி எனக்கு அது கொடு இது கொடுன்னு சொல்லி. ஆனா நம்ம கடைசி உள்ள அமர்வுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அடியார்களுக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு டாஸ்க் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். என்னன்னா, ஒரு வாரத்துக்கு சாமிக்கு முன்னாடி போய் எனக்கு எதுவுமே வேணாம் சாமின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம், இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம், பிறப்பும் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க சாமி கிட்ட வேண்டி பாருங்க. சாமி கிட்ட போய் நின்று சாமி கிட்ட இதை முறையிட்டு பாருங்க, உங்களுக்குள்ளார ஏற்படுகின்ற அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடியார்கள் அதை செய்தீர்களா? உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சிச்சா? அந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சா? சரி 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 ஐயா, பேசுறேன். ஆமா சொல்லுங்க. கொஞ்சம் இதா இருந்தது, எப்படி பண்றதுன்னு. பண்ண நிறைய கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, மன நிறைவா இருந்துச்சு சாமி. சரி 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 சரி
சரி. நமக்கு எதுவுமே வேணாம் அப்படிங்கிற நிலைதான் நமக்கு வேணும் சாமி. அந்த நிலைதான் நாம வந்து இறைவன் கிட்ட போய் கேட்கக்கூடியது. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி கேட்டாலும் அதற்கு அதை தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு வினை அதை தொடர்ந்து வரும். அதனால எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பாவனை அப்படிங்கிறது அது வேறு ஒரு பாவனை, அதற்கு எதிர்மறையான பாவனை. ஆனா நம்ம வேணான்னு சொல்றது இருக்கு இல்லையா, அதுவுமே அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்கு நல்லது பக்கமும் இருக்கு, தீவினை பக்கமும் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அதற்கான தன்மை இருக்கணும். இப்ப நான் வந்து ஒரு கார் வேணும்னு நான் சாமி கிட்ட வேண்டுறேன் அப்படின்னா, சாமி எனக்கு தந்துடுவார். ஆனா அந்த காரை ஓட்டுறதுக்கு தன்மை எனக்கு இருக்கணும். ஏன்னா ஓட்டவே தெரியாம நான் ஒரு காரை மட்டும் வாங்கி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பயன் கிடையாது. அப்ப நான் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னாலும் அதற்கும் எனக்கு ஒரு தன்மை வேணும். அது எனக்கு சாமி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வேணாம்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு தன்மை வேணும். ஆக இந்த ஒரு விஷயத்திலயும் நமக்கு வந்து வினை வந்து சேரும். நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நமக்கு வினை வந்து சேரும், வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வினை வந்து சேரும். நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கும்னா சாட்சி பாவனையாக இருக்கணும். என்ன எப்படி சாட்சி பாவனைனா என்ன அப்படின்னா, நான் இருக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், எனக்கு வரக்கூடிய விஷயங்களும் தானா வருது, போகக்கூடிய விஷயங்களும் தானாக போகுது. நான் இதை இருந்து சாட்சி பாவனையாக பண்கின்ற இந்த விஷயம் மூலமாக எனக்கு அனுபவங்கள்ங்கிற எதுவுமே இல்லை. எனக்கு நான் செய்யக்கூடிய இந்த இந்த விஷயம் எனக்கு வரக்கூடியதும் இறைவனால வருது, என்கிட்ட இருந்து போகக்கூடியதும் இறைவனுடைய கருணையினால போகுது அப்படிங்கிற ஒரு சாட்சி பாவனை நமக்கு எப்ப கிடைக்குதோ அப்போ இந்த ஆன்மாவுக்கு இருவினை சேராது. அதாவது ஒரு விஷயத்துக்கிட்ட நம்ம வந்து நன்மையும் வைக்க மாட்டோம், தீமையும் வைக்க மாட்டோம். அந்த விஷயம் நமக்கு நடந்தாலும் அது அதன் மூலமாக நமக்கு ஒரு ஒரு இனிமையும் கிடைக்காது, துக்கமும் கிடைக்காது. நம்ம விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறப்ப அதன் மூலமா துக்கமும் கிடைக்காது, இனிமையும் நமக்கு கிடைக்காது. சோ அந்த ஒரு நியூட்ரல் நிலை, அந்த ஒருமை நிலை, அதாவது நடுவு நிலைன்னு சொல்லி சொல்லுவோம், நடுவு நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த நிலை நமக்கு கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா மனம் வந்து பக்குவப்படும். சரிங்களா? சரி, இது வந்து போன வாரம் நாம செய்ததிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். இன்றைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப டீப்பான ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்க போகின்றோம். இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியை நம்ம குறைக்கணும். அவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம அந்த இடைவெளியை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இறைவனை நோக்கி போகும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை பத்தி நாம இன்னைக்கு சிந்திக்க போகின்றோம். கந்தகுரு கவசத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப நீள அகலமாக ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நாம சிந்திக்க போகின்றோம். அதனால அடியார்களுக்கு அடியனுடைய வேண்டுகோள், தங்களினுடைய முழு கவனத்தையும் இங்கே செலுத்த வேண்டுமாறு அன்போடு கேட்டோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்ன தினம்? அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மிராக்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மிராக்குலஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல வந்து சேர்க்கும். சரிங்களா? எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல வந்து சேர்க்கும். அது வந்து யோக நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது யோகம்னா சேர்வதுன்னு அர்த்தம். இப்போ சிவராத்திரி அன்னைக்கு நடராஜர் சன்னதியில நின்னு சாமியை தரிசனம் பண்றது அப்படிங்கிறது எப்படி? அந்த மாதிரியான ஒரு நிலை. சரிங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஒரு நாள் என்ன நாள்னா சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பும் அந்த சுதந்திரத்தை பத்தி இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. சரிங்களா? அடியார்களிடமே அடியன் ஒரு கேள்வி கேட்கிறேன். சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்பது நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. நம்ம எல்லாமே நம்மளாகவே ஏற்படுத்திக்கலாம், நம்மளாகவே செய்யலாம், யாரையும் கேட்டு செய்ய வேண்டியதில்லை. அந்த மாதிரிங்கய்யா அடிமை இல்லை அப்படிங்கிறது. அதாவது டிபெண்டன்ட் இல்லாம இருக்கிறது. நான் நானாக இருக்கின்றேன், நான் சுயமாக தானாக இருக்கின்ற நிலை சார். நான் செய்ய வேண்டிய எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுறேன், நான் செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். நான் வந்து என்ன ட்ரெஸ் போட்டுக்கணுமோ அந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன். நான் எங்க போகணும்னு நினைக்கிறேனோ அங்க போறேன். நான் என்ன வார்த்தை பேசணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பேசுறேன். மத்தவங்க யாரும் என்னை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை, என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதாவது நாம இருக்கக்கூடிய நிலைதான் சுதந்திரம். நம்மளுடைய சமயம் நமக்கு கற்றுக் கொடுப்பது அதுதான். சுதந்திரமாக இருப்பதற்கு தான் நம்மளுடைய சமயம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. சரிங்களா? அன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு, இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய இந்த தலைப்பும் இது பத்தி தான் இருக்கு. அதனால நாம வந்து உள்ளார டாபிக் உள்ளார போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயங்கள், கொஞ்சம் ஆழமான கருத்துக்கள்,
கொஞ்சம் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சில விஷயங்களுக்குள்ளாரெல்லாம் நம்ம போய் டச் பண்ண போறோம். அதனால அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய மனமார்ந்த வேண்டுகோள், மறுபடி கொஞ்சம் இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியன் வந்து சொல்லி, சரிங்களா? சரி, நமக்கு இந்த கேள்வி நான் எல்லா விதமான சொற்பொழிவுகள், எல்லா விதமான நிகழ்வுகளையும் கேட்டதுதான், இப்பயும் கேட்கிறேன். நமக்கு எதற்கு பிறப்பு கொடுத்திருக்கிறார் சாமி? இந்த உடல் எதற்கு கொடுத்திருக்கின்றார்? இந்த பிறப்பின் நோக்கு என்ன? இறைவனை என்றைக்கும் போற்றி செய்வதற்காக இந்த பிறப்பு. வினைகளை கழிப்பதற்கு, வினைகளை கழிப்பதற்கு உடல் கொடுத்திருக்கிறார். இறைவனை போற்றுவதற்கு கொடுத்திருக்கிறார். பயனை நீக்குவதற்கு தாங்க ஐயா. என்னங்கம்மா? இறைவனுடைய திருவடியில போய் சேரணும். அதனால பல பிறவிகளை கொடுத்து நம்ம இறைவனை சேரத்துக்கு தான் இந்த மனித பிறவியை கொடுத்திருக்கிறாரு. சரி, மனித பிறவி மீண்டும் பிறவாமை இருக்கிறதுக்கு தாங்க ஐயா பிறவி கொடுத்திருக்கிறாரு பெருமாள். மீண்டும் பிறவாமை இருப்பதற்காக இந்த பிறவி கொடுத்திருக்கிறார். அற்புதம். அம்மா நாகஜோதி அம்மா கையை தூக்கியிருக்காங்க. அம்மா ஐயா, அதாவது திருவாசகத்தில் சொல்ற மாதிரி ஒரு வரி வரும், அது சடனா வந்துச்சு, அதுக்குள்ள மாறிக்குச்சு. மனித பிறவிங்கிறது எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தன் எம்பெருமான் அப்படிங்கும்போது எல்லா பிறப்பும் பிறந்து நம்ம வந்து மானிடரா நம்மளுக்கு ஒரு பிறவியை கொடுத்துருக்காரு. அப்ப இந்த பிறவியில நம்ம எந்த தவறும் இல்லாம எந்த ஒரு பாதக செயலும் செய்யாம இறைவனை நினைத்து இறைவனுக்கே பணிவிடைகள் செய்து இறைவனோட சென்று அடையறதுக்காக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கடைசியா கொடுப்பாரு. சப்போஸ் நம்ம இதை நல்லா பயன்படுத்தி இறைவனோட போய் கலக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை நம்ம தவற விடாமல் பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம கொடுத்த பிறவி மானிட பிறவி. அதுலயும் கூன் குருடு செவிடு எது இல்லாம நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா நம்ம எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானேன்னு மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காரு. அதை கரெக்டா பயன்படுத்துறதுக்காக கொடுத்ததுங்க. அதை பயன்படுத்தி நம்ம தவறு செய்யாம போனோம்னா இறைவனடி இந்த பிறவியோட முடிச்சுக்கலாம். இதுல நம்ம ஏதாவது தவறு செஞ்சா மீண்டும் பிறக்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்புறம் நம்ம வினையை அனுபவிக்க வேண்டியதான். இதுதான் என்னோட கருத்து. நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி, அம்மா சொல்லியிருக்காங்க இந்த பிறப்பு எதற்கு கொடுத்திருக்காருன்னா இந்த பிறப்பை சரியா பயன்படுத்தி சாமியோட திருவடியில போய் உட்காந்துடு, இல்லாட்டி திரும்பி பிறப்ப கொடுத்துறாரு, திருப்பி வினையை நீ அனுபவிப்ப. அதற்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அந்த வழிமுறைகள்லாம் நீ செஞ்சு போய் இந்த பிறப்பை சாமி கொடுத்துட்டாரு, இந்த வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி போய் சாமியோட திருவடியில போய் உட்காந்துடு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. சிறப்பு. சரி, இந்த பிறவி வந்து பூவும் நீரும் கொண்டு சாமிய பூஜை பண்ணி ஐயாவை நினைக்கிறதுக்காக மனித பிறவியை கொடுத்துக்கிறாங்க. வேற எந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அந்த பகுத்தறிவு கிடையாது, மனித பிறவிக்கு மட்டும்தான். என்ன சாமி சொல்றீங்க? சாமி வந்து ஈங்கோய் மலையில ஈக்கு அருள் கொடுத்திருக்காரு, அவங்க யானைக்கு அருள் கொடுத்திருக்காரு, சிலந்திக்கு அருள் கொடுத்திருக்காரு, எங்கெங்கயோ கொடுத்திருக்காரு சாமி கொடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் நம்மளுக்குதான் வாய் பேச கொடுத்து பாமாலை பாடி பதிகம் பாடி சாமியை நினைச்சு சாமியை பூஜை பண்ணணும். ஒரு நேரம் 3 வேளையும் பூஜை பண்ணி சாமி திருவடி அடையணும். அதுக்குதான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாருன்னு. சரி, அடியார்களுக்கு ஒரு கேள்வி. ஔவை குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இருக்கின்றது. அந்த ஔவை குரல் பத்தி அடியார்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவள்ளுவர் எழுதியிருக்கிற திருக்குறள் நமக்கு தெரியும். 1330 குரல் இருக்கு, சரிங்களா? ஔவை குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் எழுதின பாடல்கள் 310 குரல் இருக்கு, 31 அதிகாரங்கள் இருக்கின்றது. ரொம்ப ஆழ்ந்த சைவத்தை தொட்டு சித்தாந்தத்தை தொட்டு வாழ்க்கை நிலையை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு கருத்துக்கள் எல்லாமே, நம்ம என்ன உணர வேண்டுமோ அந்த கருத்துக்கள் எல்லாமே அதுல வந்து பொதிஞ்சிருக்கு ஔவை குரல்ல. அத வந்து திருமந்திரத்தினுடைய சுருக்கம் என்று கூட சொல்லுவாரு, சரிங்களா? அவ்வளவு ஆழ்ந்த அந்த கருத்துல வந்து 2வது அதிகாரத்தினுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உடம்பின் பயன் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து எழுதியிருக்காங்க.
அதுல ஒரு 3 குறளை வந்து அடியேன் படிக்கிறேன். 11, 12, 13. ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உட்பொருள் அதிகமாக இருக்கின்றது. அந்த 11, 12, 13 நான் படிக்கிறேன். அடியார்கள் அதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது அப்படிங்கறத அடியனுக்கு வந்து சொல்லு. முதல் குறள் நான் பிரித்து படிக்கிறேன். உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனை காண. சரிங்களா? உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினில் உத்தமனை காண. இது 11. அடுத்த குறள் இரண்டாவது. உணர்வாவது எல்லாம் உடம்பின் பயனே உணர்க உணர்வு உடையார். என்ன? உணர்வாவது எல்லாம் உடம்பின் பயனே உணர்க உணர்வு உடையார். மூன்றாவது குறள். ஒரு பயனாவது உடம்பின் பயனே தரு பயனாம் சங்கரனை சார். ஒரு பயனாவது உடம்பின் பயனே தரு பயனாம் சங்கரனை சார் அப்படின்னு இருக்காங்க. இந்த 3 குறள்ல இருந்து நமக்கு என்ன உணரப்படுகிறது? எளிமையாக அந்த நேரடி பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து என்ன நமக்கு உணருது? ஐயா, இந்த உடம்பை சொல்லுங்கம்மா சந்திராமா. இந்த உடம்பை நாம் எடுத்திருக்கிறதே உள்ள இருக்கிற சிவனை காண்பதற்கே அப்படிங்கறதா அடியனுக்கு புரிஞ்சிருக்குதுங்க. உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பில் உத்தமனை காணும். சரி, உடம்பில் உள்ள இருக்கும் சிவனை காண்பதற்கே அப்படிங்கறதா, உள்ளிருக்கும் சங்கரனை காண்பதற்கு. இரண்டாவது குறள். உணர்வாவது எல்லாம் உடம்பின் பயனே உணர்க உணர்வுடையார் அப்படின்னு. நாம் அதை உணர்ந்தது வந்து இந்த உடம்பினாலதான் நம்ம அதை உணர்ந்தோம் அப்படிங்கிற இதுதான் அந்த 2வது குறள் சொல்லுதுங்க. உடல் இருந்தால்தான் உணர்வு வரும் அப்படிங்கிறது இதுல சொல்றாங்க. சரியா? அப்படி உணர்வு உடையவர்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு இருக்காங்க. மூன்றாவது குறள். ஒரு பயனாவது உடம்பின் பயனே தரு பயனாம் சங்கரனை சார் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பயனாவது உடம்பின் பயனே தரு பயனாம் சங்கரனை சார். அதாங்க இந்த பிரிவுல உடம்ப கொடுத்திருக்காரு இல்லையா? சங்கரனை சார்னு சங்கரனை சார். சார்வது என்றால் என்ன? அந்த சார்ந்தால் அந்த உடம்புல அந்த ஒரு பயனையும் நாம அறிய முடியும், புரிய முடியும். அப்படி வருங்களா ஐயா? ஆமா. சங்கரனை சார்ந்தால் அப்போ இந்த ஆன்மாவினுடைய தன்மை என்னன்னா, எதை அது சாருதோ அதன் தன்மையாக அது மாறிக்கொள்ளும். சரிங்களா? இந்த உடல் எதற்கு நமக்கு கொடுத்திருக்கு? சிவமாம் தன்மையை அடைவது, சிவமாம் தன்மையை அடைவது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ மனிதர்களை என்னன்னு சொல்லுவாங்க? எத்தனை அறிவு உடைய ஜீவனாக சொல்லுவாங்க? 6 அறிவு உடைய. 6 அறிவு. சரிங்களா? அந்த 6 அறிவுன்னு எதற்கு மனிதனுக்கு சொல்றாங்க? முதல் அறிவு 1 அறிவுனா என்ன, 2ஆம் அறிவுனா என்ன, 3ஆம் அறிவுனா என்ன, 4ஆம் அறிவுனா என்ன, 5ஆம் அறிவுனா என்ன, 6ஆம் அறிவுனா என்ன? எதனால மனிதனுக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறாங்க? ஐயா, ஒரு அறிவுனா தொடு உணர்தலுங்க ஐயா. சொல்லுங்க. 2வது அறிவுனா சுவை உணர்வுங்க ஐயா. சுவையுமா தொடுவதும் சுவையும் இரண்டும் சேர்ந்ததுங்க ஐயா. ஆமா, அதனோட சுவையே, அதனோட நாவேன்னு வருங்க ஐயா அதுல. அடுத்தது 3வது வந்து காண்பதுங்க ஐயா. தொடுவது சுவை முகர்வு. நுகர்தல், அடுத்தது காண்பது, அடுத்தது செவி கேட்பது, 6வது வந்து பகுத்தறிவுங்க ஐயா. அது மனிதர்கள் தேவர்கள் இப்படி. அது என்னன்னா பகுத்தறிவது என்னன்னாங்க ஐயா, பதி பசு பாசம் அந்த 3ஐயும் பகுத்தறிவது. அந்த அறிவு கொண்டவர்கள் தாங்க ஐயா மனிதர்கள் தேவர்கள் அப்படிங்க ஐயா. சரி, மிக சிறப்பாக சொன்னீங்க. இதுல அடியனுடைய கேள்வி என்னன்னா, முதல் அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோமே, அது உணர்வா தானே சொல்லப்படுகின்றது. தொடு உணர்வு தானே, தொடு அறிவு கிடையாது. இரண்டாவது வந்து தொடு சுவை உணர்வு தானே, அது வந்து அறிவு கிடையாது. அப்புறம் ஏன் அது முதல் அறிவு, 2ஆம் அறிவு, 3ஆம் அறிவுன்னு சொல்றாங்க? உணர்வுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறது புரியுதுங்களா? நம்ம உணர்வு வந்து மூளைக்கு எடுத்துட்டு போய் நம்ம அதைய தெரிஞ்சுக்க வைக்கிறதா, வெளிக்கொண்டு வர்றதாங்க ஐயா அறிவு. நம்ம தொடும் போது உணர்வு வருதுன்னா அது மூளையோட இயக்கத்தால அது நம்மளுக்கு உணர வைக்குது அப்படிங்கறதுங்க. என்னத்தை உணர வைக்குது? நம்ம தொற்றுக்கிறோம் அப்படிங்கறத நம்ம அறிவுக்கு எட்ட வைக்குதுங்க ஐயா.
அதாவது தன்னுடைய இருப்பின் நிலையை உணர வைக்கக்கூடிய அந்த நிலை. அப்போ உணர்வுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? உணர்வுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவு இருந்தாதான் உணர முடியுங்கிறதுங்க ஐயா. அறிவு இருந்தாதான் உணர முடியும் அப்படிங்கிறதுங்க ஐயா. அறிவு இருந்தா உணர முடியுங்கிறீங்க. அப்ப உணர்வு இருந்தா அறிவு வருமா? அறிவு இருந்தா உணர்வு வருமா? ஐயா உணர்வு மேல நம்ம அறிகிறோம் இல்லைங்கயா, அதுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது இல்லைங்கயா. உணர்வு மூலமாக அறிவு அனுபவம் பெறும். சரிங்களா? சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு உணர்வுகள் அதற்கு வருகின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது அறிவு வளரும். இப்ப மனிதனானவன் 6ஆம் அறிவாக சொல்லப்படுகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவனுக்கு இந்த 5 நிலைகள், 5 மூலமாக பாரக்கூடியது இருக்கு இல்லையா, இதை வைத்து அதாவது நமக்கு 6ஆம் அறிவுன்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் லெவல் தான். அதாவது ரொம்ப ஒரு மனிதனாக அவன் வந்து பகுத்தறிவு அப்படிங்கறதெல்லாம் அடுத்ததுதான் சாமி. பகுத்தறிவுங்கிறது வந்து ஒரு சென்ஸ். சரிங்களா? இந்த தொடுதல், தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர்வு, நமக்கு வந்து பார்த்தல், கேட்டல், இவை எல்லாத்தையும் சேர்த்து அந்த 5ஐயும் எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்வதுங்கிறதுக்கு உள்ள அறிவு தான் 6ஆம் அறிவு. சரிங்களா? இந்த 5 அறிவையும் பேசிக்கா யார் வைத்திருக்கிறாங்களோ அந்த 5 அறிவை எப்படி செயல்படுத்தணும், அந்த 5 அறிவை வைத்து நம்ம என்ன செய்யணும்னு ஒருத்தவனுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வருது பாத்தீங்களா, அவன் தான் மனிதன். அவனை வைத்து இறைவன், அந்த 6ஆம் அறிவை வைத்து இறைவனை நம்மளால அடைந்து கொள்ள முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்ப நமக்கு கொடுக்கப்படுக்கக்கூடியது 7ஆம் அறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு. அது என்ன 7ஆம் அறிவு? 7ஆம் அறிவுனா என்ன? தயவு செஞ்சு சூர்யா, ஸ்ருதிகாசன் நடித்த படம் சொல்லிடாதீங்க. 7ஆம் அறிவுனா என்ன? பகுத்தறிவு ஐயா. பகுத்தறிவு. அது பகுத்தறிவுனா என்ன? எதை பகுத்து அறிகிறீர்கள்? நாத்திகர்களும் பகுத்தறிவை பத்தி பேசுறாங்க, ஆத்திகனும் பகுத்தறிவை பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த 7ஆம் அறிவுல பகுத்தறிவுங்கிறது எதை பத்தி சொல்லுது? எதை பகுத்து அறிகிறீர்கள்? ஒவ்வொருத்தவங்களும். அதாவது பகுத்தறிவு மூலியமா நம்ம ஒவ்வொன்னா அந்த 6 அறிவு மூலியமா நம்ம அறியறோம், ஒரு அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவம் கிடைச்சு நமக்கு என்ன கிடைக்குது? ஞானம் கிடைக்குது இல்லையா? அதான் 7ஆம் அறிவு. அதாவது ஞானம் கிடைச்சிட்டா 7ஆம் அறிவு ஆயிடுமா? இந்த 5 புலங்கள் மூலமா நம்ம ஒன்னொன்னா அறிந்து பக்குவ நிலைக்கு வரோம். பக்குவ நிலைக்கு அப்படி 7ஆம் அறிவுனா ஒரு ஞான நிலையை கொடுக்குது இல்லையா? அடுத்த அறிவுக்கு நம்ம போறோம் இல்லையா? இப்போ 6 அறிவுக்கு ஒவ்வொரு உணர்வு இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு உணர்வு, அதற்கு ஒரு உணர்வு, 7ஆம் 3ஆம் ஒரு உணர்வு, 4ஆம் அறிவுக்கு ஒரு உணர்வு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி 7ஆம் அறிவு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு என்ன உணர்வு இருக்கும்? ஐயா தன்னை அறிந்தவன் தான் தன்னோட தலைவனை அறிவானுங்க ஐயா. அந்த அறிவு தாங்க ஐயா பகுத்தறிவுங்கிறது. இது அறிந்து கொண்ட அறிவு. ஆனா அவன் எதை உணர்ந்தான்? பேசுறதுதான் நம்ம அறிவு. தன்னை உணர்வதுங்க ஐயா. தன்னை உணர்தல். தன்னை நம்ம உணர முடியுமா? தன்னை நாம அறிய முடியுமா? 5 அறிவுலாம் பேசாத ஐயா. 7ஆம் அறிவு இருந்தாதான் நல்லது கட்ட ஐயா. பதி பசு பாசம் நல்லது கட்டது பகுத்தறிவுங்க ஐயா. பகுத்தறிவு. ஆமா, இங்க பாங்க, என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. 7ஆம் அறிவு, அதாவது ஒவ்வொரு அறிவுக்கும் ஒரு உணர்வுகள் வருது இல்லையா? ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வை வைத்து நம்ம அறிந்து கொள்றோம் அப்படிங்கிறீங்க. இதுல வந்து 7ஆம் அறிவுல இருக்கிறப்ப நம்ம தன்னை உணர்தல் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. தன்னை வந்து நம்ம உணர முடியுமா? தன்னை நாம அறிய முடியுமா? உணர முடியுங்க. தன்னை எப்படி உணர முடியும்? ஐயா அதுலதான் ஒவ்வொரு பக்குவமா பட்டுதான் நம்ம உணர்றோம் இல்லையா? கடைசியா நான் யாருன்றது ஒரு எண்ணம் வருது இல்லையா? அப்ப ஒரு உணர்வு ஏற்பட்டாதான் நம்ம அந்த நிலைக்கு வர முடியும். தன்னைத்தானே உணர்ந்தானே. அப்ப நீங்க யாருன்னு நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அதை பத்தி அறியதானே முடியும். உங்களால எப்படி உணர முடியும்? அனுபவம் ஐயா. அனுபவம் பெறதுனாலதாங்க ஐயா நம்ம வந்து உணர்றோம். என்ன அனுபவம் கிடைக்கும்? எதை அனுபவிப்பீங்க? நிலையான பொருள் எது, நிலையற்ற பொருள் எதுன்னு சொல்லி நம்ம. அதாவது அடியனுடைய கேள்விக்கு இம்மிடியட்டா நீங்க வந்து பதில் சொல்லாதீங்க. பதில் சொல்றது மீன்ஸ் பதில் சொல்லாதீங்க சொல்லல. அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அந்த கருத்துக்கு போங்க. எதை பத்தி கேக்குறேன் அப்படின்னு நல்லா யோசிங்க. நாம ஒரு விஷயத்தை பத்தி அறிந்து கொள்கின்றோம்.
அது சொல்லுவாங்க முன்னாடி ஒரு 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 அமர்வுல சொல்லியிருக்கோம். அறிதல், தெளிதல், உணர்தல், அந்த அனுபூதி நிலை நடைபெறது, இதெல்லாம் பத்தி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அந்த படிநிலையில இருக்கிறப்போ அறிவது என்றால் என்ன? அந்த அறிவு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு உணர்வு வரும். சாரி, உணர்வு வரும். உணர்வுக்கு அப்புறம் அறிவு வரும். சரிங்களா? அப்போ எந்த உணர்வு நமக்கு கிடைக்குது, எந்த உணர்வை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம், எந்த உணர்வை பத்தி நாம அறிய போகிறோம்? ஐயா சிவமாம் தன்மையை அடைவதுங்கய்யா. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாங்களே, சிவமாம் தன்மையை அடைவது. சிவமாம் தன்மையை அடைவது. சரி, ஆமா சொல்லுங்கம்மா. இறைவனை உணரணுங்கய்யா. அதுதான் நம்மளை நம்ம அறிஞ்சிட்டு அந்த அறிவின் மூலமா இறைவனை நம்ம உணரணும். இப்ப நாம எல்லாம் இறைவனை உணர்ந்துட்டோமா? நம்மளாம் 7ஆம் அறிவுல இருக்கோமா, 6ஆம் அறிவுல இருக்கிறோமா? 6ஆம் அறிவில் தாங்க ஐயா இருக்கோம். ஏமா நம்ம திருவாசம் இத்தனை தடவை திருவாசகம் படிக்கிறோமே சாமி, இறைவனை வந்து நாம இன்னும் இறைவனை நம்ம உணரலையா? இல்லங்க ஐயா, இனி நம்ம உணர்ந்தோன்னா நம்ம இன்னும் எங்கேயோ போயிருப்போமே. உணரத்தானே முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம். சரி, அடியேன் இப்போ கொஞ்சம் உள்ளார போகின்ற அடியார்கள் கொஞ்சம் கவனிங்க. 7ஆம் அறிவு என்றால் என்ன அப்படின்னா, தன்னை யார் என்று, சரிங்களா, நாம் யார் அப்படின்னு நமக்கு தெரியணும். தன்னை யார் என்று, இயற்கை என்றால் எது என்று, இறைவன் என்றால் யார் என்று உணர்தல், அதை பற்றி அறிவை அறிதல், இதுதான் இந்த 7ஆம் அறிவு. எப்படி? தன்னை யார் என்று, இயற்கை எது என்று, இறைவன் யார் என்று அறிதலும் உணர்தலும் அறிதலுமே 7ஆம் அறிவினுடைய வெளிப்பாடு. அப்போ இந்த ஆன்மாவிற்கு உணர்தல் அறிதல்ங்களா? உணர்ந்து ஃபர்ஸ்ட் நாம யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தன்னை யார் என்று, இயற்கை எது என்று, இறைவன் யார் என்று. இங்க 3 விஷயங்கள் பேசுறோம். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இயற்கை எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அது 7ஆம் அறிவு. சரிங்களா? இதனுடைய வெளிப்பாடு. இதை பற்றி உணர்வதும் இதை பற்றி அறிவதும் 7ஆம் அறிவு. சரிங்களா? ஐயா, இயற்கை அப்படின்னா பஞ்சபூதங்கள்னு எடுத்துக்கலாமாங்க ஐயா? இயற்கை அடியேன் சொல்றேன். எது எல்லாத்துக்கும் அடியேன் பதில் இருக்கு. அடியேன் வரேன். சரிங்களா? இந்த ஆன்மாவிற்கு 7 திரைகள் இருக்கு சாமி. எதற்கு 7 திரைகள்? இந்த ஆன்மா எங்க இருக்கு? இந்த உடம்பினுக்குள்ளார இருக்கு. இந்த உடம்பு உள்ளாரதான் இந்த ஆன்மா இருக்கு. ஆனா அது எங்க இருக்கு? உடல் உள்ளார எங்க இருக்கு? அது எப்படி இருக்கு? 6 ஆதாரங்கள்லாம் இல்ல, கிடையாது. சொல்றேன், அடியேன் சொல்றேன். உடம்பிற்குள்ளார நாம இருக்கிறோம். சரிங்களா? நமக்கு இந்த உடல் நான் கிடையாது அப்படிங்கறதுல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நாம ஆன்மீகத்துக்குள்ளார நாம வந்திருக்கோம். ஆன்மீகத்தை நாம சரியான பாதையில புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா முதல் படிநிலையில நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த உடல் நாம் கிடையாது. இது ஒரு சட்டை தான். அது உள்ளார ஒரு விஷயம் இருக்கு, பூரண வஸ்து இருக்கு. அந்த பொருள் தான் நாம. சரிங்களா? அதுதான் நானாக இப்ப பேசிட்டு இருக்கு, நீங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த அனுபவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் அந்த பொருள் தான். அது இந்த உடல் மூலமாக, கரணங்கள் மூலமாக அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளார இருக்கக்கூடிய இன்ஜின் இருக்கு இல்லையா, உள்ளார இருக்கக்கூடிய பொருள் ஆன்மா. அது எங்க இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இதற்கு யார நாம போய் கேட்கணும்? ஒரு விஷயத்துல சொல்றப்போ நான் ரமணரை போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த விஷயத்த நம்ம கேட்கிறப்ப யார பத்தி கேட்கணும்? யாருகிட்ட போய் கேட்கணும்? வள்ளலார் தான் அந்த கருத்து சொல்றாரு. 6 திரை 7 திரை பத்தி வள்ளலார் தான் சொல்வாரு. அவர்தான் அந்த கருப்பு திரை, நீல திரைனா விளக்கம் கொடுப்பாரு.
அதுக்கு அடுத்ததாக இந்த பச்சை திரைன்னு சொல்வாரு, அதுக்கப்புறம் சிவப்பு திரைன்னு சொல்வாரு, பொன்மை ஆமா திரை சொல்வாரு. நீங்க ஏற்கனவே நீங்க இதெல்லாம் வந்து நம்ம தவத்துல சொல்லிருக்கீங்க, நம்ம தியானம் ஆமா பண்றோம் இல்லையா, அந்த 7 ஆமா திரையில ஒவ்வொன்னா விளக்கணும் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத அது அழகா சொல்வீங்க. ரைட். அதுக்கப்புறம் அந்த கடைசி முடியல ஒரு கலப்பு திரை இருக்கு, அது மூலியமா தான் நம்ம வந்து அதை விலகணும் அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லிருக்கீங்க நீங்க ஏற்கனவே. சிறப்பு சிறப்பு. அப்போ அம்மா வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. யார போய் கேட்கணும்னா வள்ளலார போய் கேட்கணும். ஏன் வள்ளலார கேட்கணும் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப எளிமையா நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மகா மந்திரம் வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டாரு. மரண பெருவாழ்வுல இருங்க, மரணமில்லா பெருவாழ்வு நீங்க அடையணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஆன்மா எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறப்போ அந்த வள்ளலார் வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு வழி காட்டுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆன்மா வந்து ஒரு சின்ன அணு மாதிரி இருக்குமா, அணுவோட வடிவுல இருக்குமா. அந்த பொருளினுடைய தன்மை என்னன்னா அறிவு பொருளா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா 1 கோடி சூரியனுடைய பிரகாசத்தை வைத்திருக்குமா. அது பக்கத்துல என்ன விஷயம், 3 விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சின்னதா அணுவாக இருக்கும், 2வது அறிவு பொருள், 3வது கோடி சூரியனுடைய பிரகாசத்தை தன்னோட வைத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒளி பொருந்திய ஒரு பொருள் தான் இந்த ஆன்மா அப்படிங்கிறார். அது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ லலாட ஸ்தானம் அப்படிங்கிறார். என்னது லலாட ஸ்தானம். லலாடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய நெற்றி பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் லலாட ஸ்தானம் அப்படின்னு. அதனுடைய வண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, கால் பகுதி பொன்மை நிறமாகவும் 3/4 பகுதி வெண்மை நிறமாகவும் இருக்க. ஒரு முட்டை இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒரு முட்டையுடைய பகுதி எப்படி இருக்கு, 1/4 பகுதி பொன்மை நிறமாகவும் 3/4 பகுதி வெண்மை நிறமாகவும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற. அதுதான் அதனுடைய வண்ணம். வள்ளலார் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய சன்மார்க்க கொடி என்ன மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், மஞ்சளும் வெள்ளையுமா இருக்கும், 1/4 பகுதி மஞ்சளாக இருக்கும், பொன்மை நிறமாக இருக்கும், 3/4 பகுதி வெண்மை நிறமாக இருக்கும். வடலூர்ல அவர் கட்டியிருக்கிற அந்த மடமும் அதே மாதிரிதான் இருக்கும். மேல இருக்கிற பகுதி மட்டும் பொன்மை நிறமும், கீழே இருக்கிற பகுதிக்குள்ள வெண்மை நிறமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு இந்த உயிர், இந்த ஆன்மா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்காக சொல்லி காமித்திருக்கிறார், குறிப்பாக எடுத்து காமித்திருக்கிறார். இதை நாம என்ன செய்யணும்னா உணரணும். இதெல்லாம் உணர்ந்தாதான் நாம 7 அறிவு நம்மளுடைய அறிவுக்குள்ளார நாம போகின்றோம்னு அர்த்தம். தைப்பூசத்துக்கு நான் வடலூருக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அதுல பிரயோஜனம் கிடையாது. அவர் என்ன சொல்ல வராரு, நமக்கு என்ன உணர்த்த வராரு அப்படிங்கிறத நம்ம தெளிவான நம்மளுடைய சிந்தையில கேள்வி கேட்டு விடையாக வரக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளணும். சரியா? இப்படி கோடி பிரகாசம் கோடி சூரியனுடைய பிரகாசம் உள்ள இந்த ஆன்மாவை, அறிவு பொருளை 7 தரை மூடி இருக்கிறதா சொல்றார். 7 திரை. அம்மா சொன்ன மாதிரி நம்ம அடியனுடைய அகப்பூசணையில 7 திரைகள் இருக்கும். ஒவ்வொரு திரையாக நீக்கி திரைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூரண பொருளாக இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடியவா, அவனுடைய தரிசனத்தை நாம் எடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக நாம் எல்லாரும் இறைவனை அனுபவித்தது உண்டு. ஆனா வள்ளலார் பெருமான் என்ன சொல்றாரு, 7 திரை சொல்றாரு. என்னென்ன திரை சொல்றாரு, ஏன் அந்த ஆன்மாவுக்கு என்ன அந்த திரை இருக்கு, ஏன் அந்த திரை இருக்கு, அந்த திரை ஏன் விலகணும், அந்த திரை எதை குறிக்கின்றது, அந்த திரை நிகழ்ந்தா அந்த திரை விலகுனா இந்த ஆன்மாவுக்கு என்ன நடக்கும், அதற்கான வழிமுறை என்ன, இந்த விஷயங்களை தான் நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க மட்டும் கூடாது, இதையெல்லாம் நம்ம பயிற்சி செய்யணும். ஏன் பயிற்சி செய்யணும், ஏன்னா அதற்காக தான் இந்த பிறப்பு நமக்கு கொடுத்திருக்கார், அதற்காக தான் இந்த உடலை நமக்கு கொடுத்திருக்கிறார் சாமி. புரியுதுங்களா?
வேற ஏதேதோ உடல் கொடுத்திருக்கலாம், வேற ஏதேதோ பிறப்பு கொடுத்திருக்கலாம், என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். ஆனா சாமி நமக்கு எதற்கு இந்த உடல் கொடுத்திருக்கார்? அப்படியே இந்த உடல் கொடுத்திருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறதுக்கு தேவையான ஞானத்தையும், இந்த விஷயத்தெல்லாம் பத்தி கேட்கக்கூடிய இந்த திருவாசகம் திருவருட்பாவெல்லாம் எடுத்து படிக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் திருவாசகம் படிக்கிறாங்க சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கல்ல எத்தனை பேர் திருவாசகம் படிக்கிறாங்க, எத்தனை பேர் திருவருட்பா படிக்கிறாங்க? அப்படி படிக்கிறவங்களை தாண்டி உணர்ந்தவங்க எத்தனை பேர், உணர்ந்தவங்களை தாண்டி உணர்த்தியவங்க எத்தனை பேர்? சரி, திருப்பி கான்செப்ட் குள்ளார வரும். 7 திரைகள் இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. அந்த 7 திரைகளை எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கருப்பு திரை முதல் திரை, 2வது திரை நீலத்திரை, 3வது திரை பச்சை, 4வது சிகப்பு, 5வது பொன்மை, 6வது வெண்மை, 7வது கலப்பு திரை. இவை எல்லாத்துக்கும் ஒரு சக்திய கூட்டுறாங்க, கம்பேர் பண்றாங்க. கருப்பு திரை என்ன அப்படின்னா அசுத்தமாயா சக்தி அப்படிங்கிறார். நீலத்திரையை சுத்தமாயா சக்தி அப்படிங்கிறார். பச்சை திரையை கிரியா சக்தி அப்படிங்கிறாரு. சிவப்பு திரையை பராசக்தி அப்படிங்கிறாரு. பொன்மை திரையை இச்சா சக்தி அப்படிங்கிறாரு. வெண்மை திரையை ஞான சக்தி அப்படிங்கிறாரு. கடைசியா இருக்கக்கூடிய கலப்பு திரையை ஆதிசக்தி அப்படிங்கிறார். இப்போ இந்த சக்தி என்றால் என்ன? சக்தினா என்ன அப்படின்னா, நம்ம வள்ளலார படிக்கிறப்பையும் சரி, திருவாசகமும் சரி, திருமந்திரமும் சரி, இது ஒரு இந்த நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டோம் இல்லையா, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஒன்ஸ் தான். அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிற விஷயத்த வைத்து நம்மளை அதை அணுகலாம். அப்ப சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன, எதை சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, அணுவினுடைய சேர்க்கையை சக்தின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிலை, ஒவ்வொரு திரைகள்லயும் ஒவ்வொரு சக்தி சொன்னோம் இல்லையா, அசுத்தமய சக்தி, சுத்தமய சக்தி, கிரியா சக்தி, பராசக்தி, இச்சா, ஞானா, ஆதி சக்தி சொன்னோம் இல்லையா. இந்த ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு விதமான அணு சேர்க்கை, ஆட்டம்ஸோட ஒரு ஒரு கன்ஃப்ளூயன்ஸ், டிஃப்ரெண்டான அணுவினுடைய சேர்க்கை. இந்த அணுக்களுக்கு 3 விதமான பிரிவுகள் இருக்கு. ஆனா அது உள்ளார நம்ம போக வேணாம். அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். அதனால அதை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அது உள்ளார வந்துருவோம். சரிங்களா? இப்போ நம்ம வீடு கட்டுறோம். சரிங்களா? 2 விஷயம் அடியனுக்கு சொல்லுங்க. ஒரு வீடு கடல் பக்கத்துல இருக்கு, ஒரு வீடு மலையில இருக்கு, ஒரு வீடு பாலைவனத்துல இருக்கு. எப்படி கட்டுவீங்க? வீடு எப்படி கட்டுவீங்க? அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தான் கட்டுவாங்க ஐயா. நிலத்தினுடைய தன்மையை வச்சு கட்டுவாங்க ஐயா. என்னங்கம்மா? நிலத்தினுடைய தன்மையை வச்சு நிலத்தினுடைய தன்மையை வைத்து கட்டுவாங்க. ரைட்டா? நிலத்தினுடைய தன்மை அங்க இருக்க, சப்போஸ் கிரவுண்ட் வாட்டர்ல ரொம்ப தண்ணி அதிகமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சாதாரணமான சிமெண்ட் போட மாட்டாங்க. பாலைவனத்துல தண்ணியே இருக்காது, அங்க ஒரு மாதிரியான ஃபவுண்டேஷன் போடுவாங்க. மலையில சரிந்து சரிந்து விழக்கூடிய இடத்துல அங்க ஒரு மாதிரி கட்டுவாங்க. அப்போ அந்தந்த இடத்துக்கு ஏத்த தன்மைக்கு ஏத்த மாதிரி ஒரு சிமெண்ட் கலவை இருக்கும். சரிங்களா? எல்லா இடத்துலயும் சிமெண்ட் தான், ஆனா அந்தந்த இடத்துக்கு அந்தந்த இடத்துக்கு தேவையான மாதிரி சிமெண்ட் கலவை இருக்கும். இந்த கான்செப்ட சிமிலரா வச்சுக்கோங்க. இந்த ஆன்மாவுடைய தன்மை இருக்கு, இந்த உயிரினுடைய தன்மை இருக்கு. தன்மைனா என்ன? அதனுடைய பக்குவ நிலை, அதனுடைய வினை. இந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி மனித தேகத்தை இந்த 7 திரை, 7 சக்தி, டிஃப்ரெண்டான அணு, இதனுடைய சேர்க்கை வைத்து நமக்காக இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ளார இருக்கக்கூடிய பொருள் இருக்குல்ல, அது ஒண்ணுதான். ஆனா அதற்கு மேல இருக்கக்கூடிய திரைகள் இருக்குல்ல, அந்த திரையினுடைய திக்னஸ், அந்த திரையினுடைய தன்மை, இந்த ஆன்மாவினுடைய தன்மையும் இந்த ஆன்மாவினுடைய உயிரினுடைய தன்மையும்
தன்மைக்கு ஏத்த மாதிரி இந்த அணுவினுடைய சேர்க்கை அமையும். அந்த அணுவினுடைய சேர்க்கை கூட்டு அமைஞ்சு இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது திருப்பி 7 தாதுக்களாக பெறுகிறது. அது உள்ளார நம்ம வேணாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ முக்கியமான விஷயம் 2-3 விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம். ஆன்மா நம்ம உள்ளார கோடி சூரியனுடைய பிரகாசத்தினுடைய தன்மையினுடைய லலாட பகுதியில பூரண பொருளாக அறிவார்ந்த பொருளாக இருக்குது. அந்த ஆன்மாவை 7 திரைகள் போட்டு மறைத்திருக்கிறாங்க. 7 திரைகள் மறைத்திருக்கு. அந்த 7 திரைகளும் ஒரு சக்தியாக நம்ம பாவிக்கிறோம். அந்த 7 திரைகளும் ஒவ்வொரு அணுக்கூட்டங்களினுடைய தொகுப்பாக இருக்குது. அந்த தொகுப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கு. அது எப்படி வித்தியாசமா இருக்குன்னா, அந்த ஆன்மாவினுடைய தன்மையும் இந்த உயிரினுடைய தன்மையும் ஏத்த மாதிரி அந்த 7 திரைகள் போட்டு இந்த உடலாக நமக்கு வீடாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? கிளியரா? ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. சொல்லுங்க. ஒரே ஒரு அணுதான் வந்து பிரகாசமா கோடி சூரியன் பிரகாசமா இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப வந்து அணு தொகுப்பு அப்படின்றீங்கய்யா, அது வித்தியாசமா வருது. ஆமா, அந்த அணுவினுடைய வடிவாக இருக்க சொன்னது வந்து ஆன்மா. நான் மத்த அணுவோட தொகுப்பாக சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 7 திரைகள். வேறு திரைகள் நம்மளை அறிந்து கொள்ள முடியாம நம்ம அறியாமை வந்து மறைத்து வைத்திருக்கல. அந்த திரைகள் வந்து அந்த தொகுப்பாக அணுவின் தொகுப்பாக இருக்கு. சரிங்களா? சரிங்க சரிங்க. சரி, இப்போ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டாச்சு, 7 திரைகளை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அது எப்படிப்பட்ட தன்மைக்கு ஏத்த மாதிரி அந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தெரிஞ்சிச்சாச்சு. இப்போ மலங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த மலங்கள் வந்து 5 மலங்களினுடைய செயல்கள் ஒரு விதமாக இருக்கின்றது. மலங்கள் வந்து 5 விதமான செயல்களாக செய்கின்றது. 5 விதமான நிலைகள்ல இருக்குது. மலங்கள் 3 தானே, அது எப்படி 5ஆக வருகின்றது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? சொல்றேன். பசு இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம்ல, நமக்கு இந்த மலங்களினுடைய விகிதம் பங்கு 5 மடங்கள், 5 பங்கு இருக்குமா? 5 பங்கு மலங்கள் இருக்கும். மீன்ஸ் 100% இருக்கும். சில பேருக்கெல்லாம் 150, 200% இருக்குதெல்லாம் விடுங்க. ஜெனரலிக்கா சொல்றேன். 5 பங்குங்கிறது வந்து 100% வச்சுக்கோங்க. ஜீவன் இருக்குல்ல, ஜீவனுக்கு 3 பங்கு இருக்கும். அதாவது உயிரினுடைய நிலை. ஆன்மாவுக்கு 1 பங்கு இருக்கும். 1 மலம் மட்டும் இருக்கும். எப்படி? பசுவுக்கு 5 பங்கு, ஜீவனுக்கு 3 பங்கு, இந்த ஆன்மாவுக்கு 1 பங்கு. அடுத்த நிலை, 4வது நிலை சிவம், 0 பங்கு. என்ன பங்கு? 0 பங்கு. மலமே இருக்காது. இறைவன் சிவத்தினுடைய தன்மை, என் குணத்துல ஒரு தன்மை, இயல்பாகவே பாசங்களில் இருந்து நீங்கி இருப்போம்னு சொல்லுவாங்க. அந்த நிலை அது. அந்த நிலையில மலம் அற்ற நிலை அது. மலம் அற்ற நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு மேல ஏதாச்சும் ஒண்ணு இருக்க முடியுமா? மலங்களினுடைய பங்கு, மலங்களினுடைய பாதிப்பு அப்படின்னா ஒரு இதுல 5 இருக்கு, ஒரு இதுல 3 இருக்கு, ஒரு நிலையில 1 இருக்கு, ஒரு நிலையில 0 ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. இதற்கு அடுத்த ஒரு நிலை இருக்க முடியுமா? சிவம் அப்படிங்கிற நிலைக்கு 0 இருக்காது. 0க்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. 0க்கு அப்புறம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம். வள்ளலார் சாமி சொல்றாரு, இருக்கு. சுத்த சிவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்கிறாரு. சிவம் ஒண்ணு இருக்கு, சுத்த சிவம்னு ஒண்ணு இருக்கான். அந்த நிலையில அருள் நிறைந்த நிலையம். அந்த சுத்த சிவம் நிலைதான் நமக்காக இறங்கி வர நிலை. நமக்கு மேல கருணை கொண்டு நம்ம மேல அருள் புரிந்து வர நிலை. நாம எங்க இருக்கிறோம்? 5 பங்குல இருக்கோம். அவன் 0வெல்லாம் தாண்டி அருள் நிறைந்து இருக்கின்றான்.
வள்ளலார் எல்லா விதமான சன்மார்க்கமும் சொன்னார்ல. கடைசியில எந்த சன்மார்க்கம் சொன்னாரு? கடைசியில சொல்றப்ப எந்த சன்மார்க்கம் சொன்னாரு? சுத்த சன்மார்க்கம், சுத்த சிவ சன்மார்க்கம்னு சொன்னாரு. சுத்த சன்மார்க்கம் இல்ல சாமி, சுத்த சிவ சன்மார்க்கம்னு சொன்னாரு. அதுதான் உச்சபட்ச நிலை. அந்த நிலையில இறைவன்கிற அந்த இடம் ஃபுல்லா வெறும் அருள் மட்டும்தான் இருக்கும், ஜோதி மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் அந்த அருள் கொண்ட ஜோதிங்கிறதுனால அருள் பெருகிய ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெருஞ்சோதின்னார். அததான் மகாமந்திரமாக நமக்கு சொன்னார். அதையே நீங்க நினைத்து கொண்டு இருங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த தன்மையாக நீங்க மாறிடலாம். அதனால அந்த அருட்ஜோதியை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க, சுத்த சிவத்தை நினைத்துக்கிட்டே இருங்க, நினைத்துக்கிட்டே இருங்கன்னு அதையே மகாமந்திர பொருளாக சொல்லி அருட்பெருஞ்சோதிங்கிற மந்திரத்தை நமக்கு கொடுத்தார். அப்போ சுத்த சிவநிலை யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய நிலை. நீ கேக்குறது எனக்கு புரியுது. நீ கந்தகுரு கவசம் நடக்கிறியா இல்ல அருட்பெருஞ்சோதி அகவல் நடத்துறியான்னு கேக்குறது. நம்மளை பொறுத்தளவுக்கு உண்மையை நாம அறிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது சைவம் சொன்னாலும் சரி, எந்த சமயம் சொன்னாலும் சரி, எந்த நிலை நமக்கு சொன்னாலும் சரி, எது உண்மை நிலையோ, எது தூய்மையான நிலையோ, எந்த நிலையை நாம போய் அடைஞ்சோம் அப்படின்னா நமக்கு மேன்மை கிடைக்குமோ அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மேன்மை நிலையை நமக்கு கொடுக்கறது யாரு? கொடுக்கறது எது? சைவ நெறி. வள்ளலார் அதை சொல்றாரு. மேன்மைக்கு ஒரு சைவ நீதி தான் சொல்றாரு, சைவ நீதி. சரிங்களா? சரி. அப்ப இந்த மலங்கள்லாம் நீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும்? மரணம் இல்லாத பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும். அதாவது மரணத்தை வெல்ல முடியும். அப்ப இந்த மலங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப மலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இப்ப ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன அர்த்தம்? அந்த விஷயம் இருந்துச்சுன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ மலங்கள் நீங்கணும் அப்படின்னா, மலங்கள் இருக்கு அப்படின்னா அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நம்மள அறியாமையில் ஈடுபடுத்துது. சரியாக தான் சொல்றீங்க. மலம் என்ன செய்யுது? உள்ளதை மறைத்திருக்கு. ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த மறைச்சிருக்கு. எதன் மூலமாக மறைச்சிருக்கு? அறியாமை இல்ல அஞ்ஞானம் என்கின்ற ஒரு பொருள் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை மறைத்திருக்கு. அந்த பொருளை நாம விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாம 3 விஷயங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். மலம் இருக்கு, அந்த மலம் ஒரு விஷயத்த மறைச்சிருக்கு, அந்த மறைச்சிருக்கிற விஷயம் எப்படிப்பட்ட பொருள், அப்ப இந்த மலம் எப்படி நீங்கணும், அந்த மலம் நீங்கணும்னா அதற்கு என்ன வழி, யாருடைய துணை இருந்துச்சுன்னா அந்த மலங்கள் நம்மளை விட்டு நீங்கும். இப்படி இந்த 5 விதங்களை நாம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஒரு ஊருக்கு போகணும்னா எதற்காக போகின்றோம், எந்த வழியில போறோம், எந்த வண்டியில ஏறி போறோம், திருப்பி எப்படி வரணும், எல்லாத்தையும் பிளான் பண்றோம்ல. சாதாரணமா ஒரு ஊருக்கு போறதுக்கே நம்ம பிளான் பண்றோம்ல. அப்ப நாம இந்த விதமான சத்திரிகாரம், எவ்வளவு சத்திரிகாரம் செஞ்சிருக்கணும், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நாளை நாம வீண் கெடுத்திட்டோம். சரி, அப்போ இந்த திரைகளாக நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த திரைகள் எல்லாமே ஒவ்வொரு விதமான அறியாமை நிலைதான். இந்த அறியாமை தான் இந்த திரைகளாக நமக்கு முன்னாடி நீட்டிட்டு இருக்கு. அந்த அறியாமை விலக விலக திரை ஒன்று ஒன்றாக விலகும். அப்போ இந்த அறியாமை எப்படி நமக்கு விலகும்? இப்போ திரை இருக்குன்னு சொல்லியாச்சு, அந்த திரைய அறியாமை தான் அந்த திரையாக இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாச்சு, அந்த திரை விலகணும்னு தெரிஞ்சாச்சு. அப்ப அந்த திரை எப்படி விலகும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும்ல. அப்பதானே நம்ம திரை விளக்க முடியும். திரை எப்படி விளக்குறது? பக்தி மார்க்கம் சரியே கிரியை யோகம் ஞானன்ற முறையில தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விளக்கணும். ஐயா, அறிவு பொருளோடு சேர்ந்தாக்கா
திரை விலகுங்கய்யா. அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பாருங்க, அறிவு பொருளோட நம்ம அறிவுல இருந்து மறைஞ்சிட்டு இருக்கிறதே, அறிவிலிருந்து நம்மள தூரமா வைத்திருக்கிறதே அந்த அறியாமை தான். அப்போ நான் அறிவை போய் புடிச்சிட்டேன் அப்படின்னா அறியாமை என்னை விட்டு தானாக நீங்கிடும். புரியுதுங்களா? நான் அறிவை போய் புடிச்சுக்கணும். அதை பிடிக்க முடியாம என்ன அறியாமை எனக்கும் அந்த அறிவுக்கும் நடுவுல நின்றுட்டு இருக்கு. நான் அறிவை போய் பிடிச்சிட்டேன்னா அறியாமை விளக்கிடும். அப்போ ஒவ்வொரு திரைக்கு நடுவுல என்ன இருக்குன்னா ஒரு இடைவெளி இருக்கு. 7 திரையை சொன்னோம் இல்லையா? ஒவ்வொரு திரைக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி நீங்கணும். ஒவ்வொரு இடைவெளியை நீங்க ஒவ்வொரு திரையாக மறையும். அது சரி, அந்த அறியாமை இல்ல அப்படிப்பட்ட ஒரு திரைய படைச்சது யாரா இருக்கும்? ஐயா சிவபெருமான். ஏன் படைச்சிருக்கணும்? அவர் ஏன் படைச்சிருக்கணும்? அவரை அடையணும்ன்றதுக்கோசரம் நமக்கு வினைகளை கொடுத்து நமக்கு அறிவு விளக்கம் கிடைக்குங்கய்யா. கொஞ்சம் அது யாருமே படைக்கலைங்க ஐயா. அது அனாதியா நம்ம உயிரோடவே இருந்ததுங்க ஐயா. அது அறியாமைன்றது அனாதியாவே உயிரோட இருந்தது. நாம செஞ்ச வினைகளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு உடல அறியாமையா கொடுக்குறாருங்க ஐயா. அதுதானே, அதனால அவன் தான் படைச்சிருக்கிறான். அப்போ அந்த விஷயம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா யாருடைய கருணை வேணும்? யார நம்ம போய் தொடர்பு கொள்ளணும்? சிவபெருமானுடைய அவருடைய அறிவு பொருளோட தொடர்பு கொள்ளணுங்கய்யா. அறிவு பொருளோட தொடர்பு. அவ்வளவுதான். சிம்பிள். இவ்வளவு நேரா இதை சொல்லவே முடியாது. சிஎம் ஆபீஸ்ல சிஎம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் ஆபீஸ்க்கு போகணும். சிஎம் ஆபீஸ்ல நிறைய தடைகள் இருக்கு, நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கு. யாரோட ஒரு போன் கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஃப்ரீயா விடுவா. சிஎம்மோட ஒரு போன் கால் போதும், எல்லா கேட்டும் ஓபன் ஆயிடும். பூரண பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த இடைவெளியை படைத்திருக்கின்றான், அந்த திரையை படைத்திருக்கின்றான். அவனுடைய கருணை, அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கிறப்போ இந்த பொருள் எல்லாம் விலகும். அப்ப அவனுடைய அருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அவனை அறிகுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அறியாமை எல்லாம் விலகி அவனுடைய அருளை நாம் பெற முடியும். அவனை நாம் பெற முடியும். அவன் அருள் இருந்தால் அவன் தாளை வணங்க முடியும். அவனுடைய அருள் இருந்துச்சுன்னா, அவனுடைய அருள் இருக்கிறப்போ நம்மளை பிடிச்சிருக்கிற தலைகள் எல்லாம் கலன்று அவனுடைய தாள் என்கின்ற பேரு நமக்கு கிடைக்கும். சைவம் அதை மாணிக்கவாசகர் அதை அவனாக சொல்கின்றார். நீங்கள் எவனாக வேண்டாலும் கொண்டுக்கலாம். சைவர்கள் அவனை சிவனாக சொல்கின்றார்கள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக வல்லவர் சொல்கின்றார், வள்ளலார் சொல்கின்றார். அவனுடைய கருணை இருந்துச்சு அப்படின்னா அவனை நீங்க வணங்கலாம். அதற்கு உங்களுடைய பங்கு என்னவா இருக்கணும்? அவனை போய் எட்டி பிடிக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நீங்க எட்டி பிடிக்கிறதுக்காக தான் 8ஆம் திருமுறையா திருவாசகத்தை வச்சிருக்கிறாங்க. எட்டுனா போதும், அவன் இறங்கி வந்துடுவான். ஐயா, அந்த படிநிலைகள் சரியை கிரியை அதெல்லாம் படிநிலைமா, அதெல்லாம் படிநிலை, அதெல்லாம் படிநிலை. என்ன சரியை கிரியை யோகம் ஞானம் இவையெல்லாம் படிநிலை. விளைவது என்ன உங்களுக்கு? இதெல்லாம் சரியை மூலமாகவும் சரி, கிரியை மூலமாகவும் சரி, யோகம் மூலமாகவும் சரி, ஞானம் மூலமாகவும் சரி, உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு பொருள் என்ன? சிவம் என்கின்ற ஒரே பொருள் தான். அந்த சிவத்தை நீங்க போய் பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த சிவத்தை உங்களுடைய சிந்தையில நிறைத்துக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே செய்ய வேணாம். நம்மளுடைய செய்வனவே தவமாக்கும்னு சொல்லுவாரு மாணிக்கவாசகர் சொல்றப்போ. சிவத்தை சிந்தையில நிறுத்திட்டீங்கன்னா நீங்க செய்யறது எல்லாமே தவமா மாறிடுமா.
அந்த பொருள் நீங்க செய்யக்கூடிய பொருள் எல்லாமே சிவமாகவே வந்து செஞ்சிடும். பதிகரணங்கள் எல்லாம் வசுகரணங்கள் எல்லாம் பதிகரணங்களாக மாறும். உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் இருக்கு, பூரண பொருள் இருக்கு. அந்த பொருளை மட்டுமே நம்ம சிந்தையில வைத்து நாம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சரி, அதற்கான அனுபவ நிலைகளும் நமக்கு கிடைக்காது. எல்லாமே சிவமாக நின்று செய்வார். அப்போ நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிவமாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். நாம பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே சிவமாக நமக்கு தெரியும். அப்ப வினை என்கின்ற ஒரு விஷயம் நம்மளை வந்து சேராது. அப்படின்னா இந்த உடல் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே என்னது, நம்மளுடைய வினையை பொறுத்துதான். அப்ப நமக்கு வினை என்கின்ற ஒரு விஷயம் நீங்கிடுச்சு அப்படின்னா இந்த உடல் என்கின்ற விஷயம் நீங்கிடும். உடல் என்கின்ற விஷயம் நீங்கிட்டு அப்படின்னா சொல்லுங்க, உடல் நீங்கிடுச்சுன்னா சிவத்தோடு சிவத்தை சேர்ந்து விடுவோம். உடல் நீங்கிடுச்சுன்னா சிவம் சேர்ந்துருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது ஒரு பெரிய கான்செப்ட். அதை இன்னொரு இதுல நம்ம பேசுவோம், சரிங்களா? சரி, இப்போ அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறத பத்தி பேசுறோம். அப்ப அவனுடைய அருள் நமக்கு வேணும் இல்லையா? அந்த அருள் வந்து நமக்கு எப்படி வந்து நமக்கு கிடைக்கும்? அந்த அருளை என்ன சொல்லுவாங்க? அருளார் அமுதம்னு சொல்லுவாங்க. அந்த அருளார் அமுதம் நம்ம உள்ளார சுரக்கணும். அந்த அமுது எப்படி இருக்கும்? இந்த ஆன்மாவுக்கு ஒரு திரவ பொருளாக, ஒரு ஒரு ஊற்றிலிருந்து அப்படியே செக்ரேட் ஆகும். அப்படியே ஊற்றுல இருந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும்ல ஒரு பொருள், ஒரு சுரந்த ஒரு பொருளாக வரும். சுரந்த ஒரு பொருளாக வரும் அருள். அருள் நனி சுரக்கும் அருளே போற்றி, கனியே போற்றி. அப்படிப்பட்ட ஒரு அமுது கூட சொல்லலாங்கய்யா. நீ உணர்ந்து உணர்ந்துன்னு ஒரு பாடல கூட வரலாறு பாடல ஞானசரியில சொல்லுவார். ரைட்டு. அப்போ இந்த அமுது எப்படி இருக்கணும்? நமக்கு என்ன மாதிரி அமுதா இருக்கணும்? அந்த வள்ளலாரும் சொல்லியிருக்காரு, மாணிக்க வாசகரும் சொல்லியிருக்காரு. மாணிக்க வாசகர் சொன்ன அமுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அமுது. என்ன அமுது? தேன் அமுதுங்கய்யா. தேன் அமுதா? தேனார் என்ன அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். பரா அமுது. பரா அமுது. எல்லாரும் எடுங்க. அருவி போல் கொட்டுகின்ற அமுதுங்க ஐயா. குலாத்தில்லை படிங்க சாமி. குலாத்தில்லைல படிங்க, 4வது பாடலை படிங்க. குறியும் நெறியும் குணமும் இலார் குழாங்கள் தம்மை பிரியும் மனத்தால் பிரிவறிய பெற்றியனை செரியில் கருத்தாம் சங்கரனே. சங்கரன் எப்படிப்பட்டவன்? ஐயா, குறியும் நெறியும் குணமும் இலார் குழாங்கள் தம்மை பிரியும் மனத்தால் பிரிவறிய பெற்றினை செரியும் கருத்தில் உருத்த அமுதமாம் சிவபதத்தை. இங்க பாருங்க, அதான் உருத்த அமுதாம் சிவபதத்தை அறியும் குலாத்திலே ஆண்டானை கொண்டன்றே. எப்படிப்பட்ட அமுது அது? சிவ அமுதுலையா? அமுது, உருத்த அமுது. எங்க சுரக்கும்? எங்க சுரக்கக்கூடிய அமுது அது? நம்ம தொண்டைக்குள்ள, உள்நாக்குல, நம்மளுடைய தலை பகுதியில சுரக்கக்கூடிய அமுது. ஆக இந்த அமுது நமக்கு சுரந்தால் என்ன நடக்கும்? மரணமில்லா பெருவாழ்வு வரணும். மரணமில்லா பெருவாழ்வு நடக்கும். மரணமில்லா பெருவாழ்வு நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்? சுத்த சிவம் நமக்கு கிடைக்கும். சுத்த சிவம் நமக்கு கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, கந்த ஒரு காசத்துக்கு வருவோம். என்ன வரிய நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்? இவ்வளவு நேரம் நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்ல, இது என்ன வரி? அடியார்கள் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. தன்னைத்தான் அறிந்து தான் தன்மயமாக்கிடவே. அதானுங்க. பாருங்க, அவ்வளவுதான். தன்னை தான் அறிந்து
நான் தன்மயமாகிடவே சொல்லுங்க, ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே வார்த்தை. அவ்வளவுதான் சாமி. இந்த வார்த்தைக்கும் அவன் அருளாலே அவன்தாள் அறிந்து அவன்தாள் வணங்கி அப்படிங்கிற வார்த்தையும் ஒண்ணு. என்ன நான் அறியணும். அப்ப என்ன தன்னை தான் அறிந்தன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஒருத்தன் இருக்கிறேன், அவன் இந்த உடல் இல்ல. அப்ப வேற எங்கேயோ ஒருத்தன் இருக்கான், அவனை நம்ம அறிந்திருக்கிறோமா? இல்ல. அதை நான் அறியணும். அப்படி அறிஞ்சா நான் என்னவா மாறிடுவேன்? தன்மயமாக மாறிடுவேன். தன்மயம்னா யாரு? சிவம். சிவமாக மாறுவதற்கு என்ன வேணும் எனக்கு? ஞானம். ஞானம் வேணுங்கய்யா. ஞானம் வேணும். அந்த ஞானத்தை யாரு கொடுக்கணும்? பெருமான் தான். குருநாதர் கொடுக்கணும். குருநாதர் தான் கொடுக்கணும். குருநாதர் கொடுத்தால் ஒன்றியே இது வரவே வராது சாமி. குருநாதர் தான் வரணும். அந்த குருநாதர் எப்படி உள்ள குருநாதரா இருக்காரு? ஸ்கந்தகிரி குருநாதரா இருக்கிறாரு. இங்க இவருக்கு ஸ்கந்தகிரி குருநாதரா இருக்காரு, நமக்கு நம்ம குருநாதராக இருக்கலாம். ஆனா அடைய வேண்டியது ஒன்றுதான். என்ன அடையணும்? தன்மயமாக மாறணும். எப்படி தன்மயமாக மாறணும்? நம்மை நாம் யார் என்று அறிந்து நான் தன்மயமாக மாறணும், சிவமாக மாறணும். அப்படி கொடுக்கக்கூடிய, அப்படி மாறுவதற்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரே ஒரு கோல், ஒரே ஒரு டூல் ஞானம். அதை கொடுக்கக்கூடியவர் குருநாதர். அவர் எப்படிப்பட்ட குருநாதர்? ஸ்கந்தகிரியில இருக்கக்கூடிய குருநாதராக இங்க அருளாளர் பாவிக்கின்றார். ஆக சுதந்திரம் என்பது என்ன? நாம் அறிவது, நம்மை பிடித்துப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பந்தங்களில் இருந்தும் நம்மளை நாம் விடுவித்துக் கொள்வது. அதற்கு நமக்கு தேவை என்ன? ஞானம். அந்த ஞானத்தை கொடுப்பவர் யார்? குருநாதர். இவைதான் நம்மை நாம் மேலே ஏற்றிக் கொள்வதற்கு, நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கருணை. நமக்கு குருநாதர் வந்திருக்கிறதும் இறைவனுடைய கருணை. குருநாதர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஞானமும் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கருணை. அந்த ஞானத்தை வைத்து இறைவனை நாம் அடைந்து கொள்ளணும். புரியுதுங்களா? நம்ம மேல கருணைப்பட்டு நமக்காக குருநாதரை கொடுத்து, குருநாதர் மூலமாக நம்மளை இறைவன் பக்கம் அவன் வாங்கிக்கிறான். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர் படிக்கிறோம் இல்லையா? அப்ப அவன் நமக்கு எப்படி கொடுத்தான்? குருநாதர் மூலமாக கொடுத்தான். குருநாதர்னு சொன்னோம்னா மனித சட்டை தாங்கி வந்தார் அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி அவரும் ஞானம் தான், இறைவனுடைய கருணை தான், இறைவனுடைய அருள் தான். புரியுதுங்களா? அதுவும் இறைவனுடைய அருள் தான், அதுவும் பூரண பொருள் தான். நாம எப்படி நமக்கு அந்த 7 ஸ்கிரீன் ஒரு இரும்பு திரையாட்டம் இருக்குது. குருநாதருக்கு அந்த திரைகள் விளங்கிடும். அந்த மாதிரியான திரைகள் கிடையாது, அவர் கண்டவர். அதனால நம்மளை கூட்டிட்டு செல்கின்றார். ஆக இந்த நிலையிலே நாம இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். நம்மளுடைய எண்ணம் எல்லாம் ஒன்றுதான் இருக்கணும். சிவமாம் தன்மை நாம் பெறணும். அந்த தன்மை பெறணும் அப்படின்னா நம்ம வெளியில எங்கேயோ போய் தேடக்கூடாது சாமி. நீங்க வெளியில எவ்வளவுக்கு எவ்வளவு ஓடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தூரமா போய்கிட்டு இருக்கீங்க. நீங்க கண்ணை மூட்டோன்னே கண்ணு முன்னாடி ஒரு உருவம் அமைதா, நீங்க அந்த உருவத்துக்கு அடிமையாயிடுறீங்க. உங்ககிட்ட இருந்து சுதந்திரம் படிக்கப்பட்டுருது. நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அடிமையா இருக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுறது. அப்ப நீங்களா இல்ல, நீங்க ஒரு சாட்சி பாவனை தான். இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்க இந்த வாழ்வு எல்லாமே ஒரு சாட்சி பாவனை தான். உங்களுக்கு நடப்பதும்
நடந்து கொண்டிருப்பதும் எல்லாமே இறைவனுடைய கருணையினால நடக்குது அப்படிங்கிற அந்த சாட்சி நான் அதை வந்து ஜஸ்ட் ஒரு விட்னஸ் தான் பண்றேன் அப்படிங்கிற அந்த தன்மை உங்களுக்குள்ளார வரணும். நீங்க வந்து உங்க எண்ணம் ஓட்டத்துக்குள்ளாரையோ மன ஓட்டத்துக்குள்ளேயோ நீங்க உங்களுடைய இதை வந்து செலுத்திடக்கூடாது, மனத்தை வந்து அது உள்ளார செலுத்திடக்கூடாது. நான் தான் செய்யறேன், எனக்கு தான் இந்த நான் ஒரு காலேஜ்ல இல்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய பொசிஷன் கிடைக்குதுன்னா இது எனக்கு தான் கிடைச்சிருக்கு, இந்த பொசிஷனை வச்சு நான் எல்லாத்தையும் ஆட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது வினையா மாறிடும். இந்த 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 விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, என்னுடைய வினைக்காக இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த விஷயம் மூலமாக இந்த விஷயத்துல இறைவன் ஆற்றார். அந்த செயல் மூலமாக உங்களுக்கு அனுபவம் ஏற்படக்கூடாது. சிவம் மட்டும்தான் உங்களுக்கு அனுபவமாக இருக்கணும். செய்கின்ற எல்லா விஷயத்திலையும், பேசுகின்ற எல்லா விஷயத்திலையும், நீங்க பார்க்கின்ற எல்லா விஷயத்திலையும் சிவம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய தன்மை, உங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து அதுல இருக்கவே கூடாது. அப்படிங்கிறத மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இன்றைய நிலையிலே இன்றைக்கு வந்து தன்னை தான் அறிந்து தன்மயம் ஆகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே என்கின்ற அற்புதமான இந்த வரியை நாம் வந்து சிந்திச்சோம். அடியார்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு டவுட்டோ ஏதாச்சும் ஒரு கிளாரிட்டியோ என்ன விதமான ஒரு இதுவா இருந்தாலும் அடியனை தொடர்பு கொள்ளுங்க. இதை சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. நல்லா சிந்திக்கலாம். வந்து அவ்வளவும் வந்து நம்ம வந்து சிவத்தை சிந்திக்க 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 நமக்கு என்ன ஆகும்னா பக்குவம் கிடைக்கும். அதற்காக தான் இந்த 6 அறிவு கொண்டு கொடுத்தது வந்து அதற்குதான், சிந்திக்கிறதுக்காக மட்டும்தான், வேற எதுவுமே. அதனாலதான் 6வது திருமுறையில அவர் எழுதியிருக்கிற எல்லா பாடலையும் படிச்சு பாத்தீங்கன்னா சிந்திக்கிறது, சிந்திப்பன சிந்தையில சிவத்தை நிறுத்துறது மட்டும்தான் சொல்லியிருப்பார். யார்? நாவுக்கரசர். எல்லா பாடல்லையுமே சரி, சிவனை வந்து சிந்தையில நான் வைத்திருக்கிறேங்கிறத மட்டும்தான் அவர் சொல்லி பார்த்தா வேற எதுவுமே இருக்காது. அதனால சிவத்தை சிந்தித்து கொண்டே இருங்கள், சிவமாக மாறுங்கள், சிவத்தை உணருங்கள் என்கின்ற நிலையிலே இன்றைய நிகழ்வினை அடியேன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அடியேன் வந்து நிறைவு பாடல் பாடுகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம், மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய பிரேமாமா. ஐயா 6 திறந்தோல் பாடலைங்க. சரி. ஆமா பிரேமாமா 6 திறந்தோல் பாடு அனுபவம் கேட்டுட்டு 6 திறந்தோல் பாடுவோமா? எப்படிமா? இல்ல, பாடி முடிச்சு ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுங்கயா. சிவா திருச்சிற்றம்பலம். 6 தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மங்கை வாழ்க, ஆணை தன்னடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. சிவாய நம. சிவாய சிவா. அருமைங்கய்யா. முதல்ல நம்ம தன்னைத்தான் நம்ம அறியணும். அதுக்கப்புறம் நம்ம தன்மயமாகக்கூடிய நான் என்ற அறியாமையில அகந்து அழித்து அந்த பரம்பொருளை நம்ம எப்படி அடையணும் அப்படின்றத அந்த திரைகள் மூலமா வள்ளலாருடைய கருத்து, அது மட்டும் இல்லாம அந்த 7 திரை எப்படி